ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம குப்தாவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து அவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன், அக்ரிகல்ச்சர் மெத்தட்ஸ், அப்புறம் அவங்களுடைய ஆர்ட், ஆர்கிடெக்சர், லிட்ரேச்சர்ஸ் அதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்தாஸோடைய ராயல் ட்ரெஷர், அப்புறம் அவங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து வருவாய் கிடைக்குது, ரெவென்யூ சோர்சஸ், அதெல்லாம் வந்து கமண்டகா அவர் எழுதின நீதி சாரான்ற புக்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி எக்ஸஸா கிடைக்கிற அந்த வருவாய் ரெவென்யூ வச்சுதான் வந்து சமுத்திரகுப்தாவோட படையெடுப்புகள்லாம் இருந்தது. அதற்கெல்லாம் வந்து இந்த ஃபண்டு தான் யூஸ் பண்ணாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அக்ஷப் பத்தலதிக்ரேதா அப்படின்றது வந்து ஒரு டேர்ம் யாருக்கு கொடுத்துருப்பாங்கன்னா, ராயல் ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குப்தா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து ஃபோர்ஸ்ட் லேபருக்கு சில டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா கிளிப்டா, பாலி, உட்ராங்கா, பரிகாரா, இரண்யவஸ்தி, இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் வந்து ஃபோர்ஸ்ட் லேபருக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. குப்தா பீரியட்ல வந்து அக்ரிகல்ச்சர் நல்லா டெவலப் ஆயிருந்தது. ஏன்னா அவங்க நிறைய இரிகேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணதுனால அக்ரிகல்ச்சர் நல்லாவே இருந்தது. ஏன்னா தனியான ஒரு இண்டிவிஜுவல் கல்டிவேட் பண்றது மட்டும் இல்லாம, இப்போ ராஜா வந்து பிராமின்ஸ், புத்திஸ்ட் அவங்களுக்கெல்லாம் வந்து நிலத்தை தானமா கொடுப்பாங்க. அவங்க வந்து வேஸ்ட் லேண்டை வந்து ஒரு கல்டிவேபிள் லேண்டா மாத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் மாத்துறப்ப நிறையவே அக்ரிகல்ச்சர் வந்து டெவலப் ஆச்சு. அது மட்டும் இல்லாம சில நிலத்தை வந்து கோயிலுக்கு கோயில் பராமரிக்கிறதுக்காக அந்த நிலத்துல வந்து விளையிற பொருளை வச்சு வித்து அந்த காசை வச்சு கோயில் பராமரிச்சாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரும் டெவலப் ஆச்சு, அட் த சேம் டைம் ரிலீஜியஸும் வந்து ஒரு இம்ப்ரூவ் ஆச்சு. மக்களிடையே வந்து ஒரு நல்ல இது இருந்தது. அது மட்டும் இல்லாம கல்டிவேட்டர்ஸ் எல்லாம் இப்போ விவசாயம் பண்றாங்கன்னா அந்த கிராப் வந்து ஒழுங்கா அவங்க வந்து பராமரிக்கணும். அது எந்த ஒரு டேமேஜ் இல்லாம பார்த்துக்கணும். இல்ல அந்த மாதிரி ஒழுங்கா பராமரிக்கலன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. ஸோ என்னென்ன கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணாங்கன்னா பேடி, வீட், பார்லி, சுகர் கேன், பல்சஸ், இந்த மாதிரி நிறைய கிராப்ஸ் வந்து அவங்க கல்டிவேட் பண்ணாங்க. காளிதாசா வந்து அவருடைய ஒர்க்ஸ்ல மென்ஷன் பண்ணது என்னன்னா, சவுத் இந்தியாவில் வந்து ரொம்ப மிளகும் ஏலக்காயும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி வராகி மித்ரா அவர் வந்து ஒரு எலாபரேட்டா ஒரு அட்வைஸ் கொடுத்திருப்பாரு, எப்படி வந்து ஒரு பழமரங்கள் வந்து வளர்க்கணும் அப்படின்றத பத்தி. பாகர்பூர் காப்பர் பிளேட், அதுல அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ல என்ன மென்ஷன் பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு நிலம் இருக்குன்னா அந்த நிலத்தோட வந்து எப்பவுமே வந்து ராஜா தான் வந்து ஒரு சோல் ஓனர், அவர் தான் ஓனர். அவர் வந்து என்னதான் நில மானியம் அந்த மாதிரி எதுவும் கொடுத்தாலுமே வந்து எல்லாமே ஒரு அதோட உரிமை வந்து அவர்கிட்டயே தான் வச்சுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இன்ஸ்கிரிப்ஷன்லயே வந்து ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உஸ்தபாலான்றவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற லேண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அதெல்லாம் மெயின்டைன் பண்றவர். அதே ஒரு வில்லேஜ் லெவல்லன்னு பார்த்தா வில்லேஜ் அக்கௌண்டன்ட் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ குப்தா பீரியட்ல லேண்டை வந்து ஒரு 5 வகையா பிரிச்சாங்க. சேத்ரா அப்படின்னா கல்டிவபிள் லேண்ட், விளையும் பூமி. கீழா அப்படின்னா வேஸ்ட் லேண்ட், தரிசு நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அதே மாதிரி அப்ரஹத்தானா ஜங்கிள் ஆர் வேஸ்ட் லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வஸ்தினா ஹேபிட்டபிள், குடியிருக்கிறதுக்கு தகுந்த நிலம்னு சொல்லுவாங்க. கபட்ட சரஹா அப்படின்னா பாஸ்டோரல் லேண்ட், அதாவது மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் கபட்ட சரஹா. பத்தி பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ரொம்ப ஏர்லி பீரியட்ல இருந்தே வந்து இந்த இரிகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இங்க நாரத ஸ்மிருதியில வந்து குப்தா பீரியட்ல 2 டைப்ஸ் ஆஃப் டைக்ஸ், அதாவது டைக்ஸ்னா அணைக்கரைன்னு சொல்லுவாங்க, அது வந்து யூஸ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பர்த்தியா அப்படின்னா, அது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ வெள்ள டைம்ல அந்த வயல்வெளிகளை வந்து பாதுகாக்கிறதுக்காக அந்த அணைக்கரையை யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி காரான்றது ஒரு டைப் ஆஃப் டைக், அது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா இரிகேஷனுக்காக, நீர்ப்பாசனத்துக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமரசிம்ஹா அப்படின்ற புக்ல என்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா, அது நீர் வந்து தேங்கி இல்லாம இருக்கிறதுக்காக ஜல
கமா அப்படின்ற ஒரு ட்ரெயின்ஸ் அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பீரியட்ல அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபேமஸான லேக் வந்து என்னன்னா சுதர்ஷனா லேக். அது எங்க இருக்குன்னா ஃபூட் ஆஃப் கிர்னார் ஹில்ஸ், குஜராத்ல. இப்போ பொசிஷன் ஆஃப் பீசன்ட்ரி, அதாவது ஃபார்மஸோட பொசிஷன் பார்த்தா குப்தா பீரியட்ல அது வந்து கொஞ்சம் அவங்களுடைய நிலைமை வந்து கொஞ்சம் கீழே தான் இருந்தது. ஏன்னா இந்த சாதி பிரிவுகள் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிலமும் அதோட உரிமையும் வந்து ராஜா வந்து மாறி மாறி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ அதனால வந்து அவங்க வந்து ஒரு கொத்தடிமைகள் மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணாங்க விவசாயிகளை. குத்தகைக்காரரும் வந்து நிலையா ஒருத்தர் இருக்க மாட்டாரு, அது மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இவங்க வந்து விவசாயிகள் வந்து நிறைய டாக்ஸ் கட்ட வேண்டி இருந்ததுனால அவங்க நிலைமை வந்து கொஞ்சம் கீழே தான் இருந்ததுன்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் லேண்ட் டென்யூர்ஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நிவிதர்மானா ஒரு ட்ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அது மூலயமா வந்து நிலத்தை வந்து மானியமாக கொடுக்கறது, அது வந்து நிவிதர்மான்னு சொல்லுவாங்க. அது எங்கே இருந்ததுன்னா நார்த் சென்ட்ரல் இந்தியா அண்ட் பெங்காலில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அடுத்து வந்து நிவிதர்மா அக்ஷயனா. இது வந்து ஒரு பெர்மனண்ட் என்டோமெண்ட், பெர்பச்சுவல் என்டோமெண்ட்னா ஒரு நிரந்தரமான அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இதை வாங்கினவர் வந்து என்ன பண்ணலாம், அந்த நிலத்துலேருந்து வர வருவாயை அவங்களே வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்து வந்து அப்ரத தர்மா. அப்ரத தர்மாவில் வந்து அந்த இன்கம் வருது இல்லைங்களா லேண்ட்லேருந்து, அதை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நிலத்தை வந்து அவங்க வேற யாருக்கோ தானமாக கொடுக்க முடியாது, இல்லைன்னா அந்த நிலத்து மேலே அவங்களுக்கு வேற எந்த ரைட்ஸுமே கிடையாது. ஒன்லி இன்கம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து அப்ரத தர்மா. அடுத்து வந்து பூமி சித்ராயனா. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வேஸ்டா ஒரு லேண்ட் இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் யார் அதை வந்து ஒரு கல்டிவபிள் லேண்டா மாத்துறாங்களோ அவங்களுக்கு இந்த உரிமையை கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றவங்களுக்கு அந்த குத்தகை காசெல்லாம் அவங்க கொடுக்க தேவையில்லை. அது ஒரு குத்தகை முறை. ஸோ இந்த 4 குத்தகை முறை, லேண்ட் டென்யூர்ஸ்னா குத்தகை முறை, நிவிதர்மா அக்ஷயனா, அப்ரத தர்மா, அப்புறம் பூமி சித்ராயனா. இது மட்டும் இல்லாம சில லேண்ட் கிராண்ட்ஸும் இருந்திருக்கு. லேண்ட் கிராண்ட்ஸ்னா கொடையா அது கொடுத்துட்றாங்க, ஃப்ரீயா கொடுக்கறது லேண்டை. அது யாருக்குன்னா அக்ரஹாரா கிராண்ட்ஸ் அப்படின்னா பிராமின்ஸுங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. ஸோ இது வந்து கொடுத்தது ஒரு பெர்மனண்ட், அவங்களுக்கு கொடுத்தது தான். அது வந்து ஒரு ஜென்ரேஷன்ல இன்னொரு ஜென்ரேஷனுக்கு அந்த லேண்ட் வந்து அப்படியே போகும், அவங்களுக்கும் வரி கிடையாது. அடுத்து வந்து தேவகிரகார கிராண்ட்ஸ். இது வந்து இதுவும் வந்து பிராமின்ஸ்க்கு கொடுக்கறது தான். சில வணிகர்களுக்கும் கொடுப்பாங்க, பிராமணர்கள் வணிகர்களுக்கு கொடுக்கறது. இதை வச்சு இதுலேருந்து வர்ற காசை வச்சு அவங்க வந்து இந்த கோயில் பராமரிப்புக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து செக்குலர் கிராண்ட்ஸ்னா சமய சார்பற்ற மானியம்னு சொல்லுவாங்க. இது வந்து குப்தா கிங்கு கீழே இருந்த நிலப்பிரபுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மானியம். குப்தா பீரியட்ல வந்து மக்கள் நிறைய வரி கட்ட வேண்டியதா இருந்தது. ஸோ அந்த வரி பத்தி இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாகானா பேர்லே சொல்ற மாதிரி ஒரு விளைச்சல் பண்றாங்கன்னா அந்த விளைச்சல்ல 6ல் ஒரு பங்கு வந்து என்ன பண்ணிடணும்னா ராஜாக்கு கொடுத்துடணும். அதுதான் அந்த வரி தான் வந்து என்னன்னு சொல்றோம்னா பாகா. போகானா இப்போ வந்து ஒரு வில்லேஜ்ல வந்து ஏதோ ஒன்று, ஒரு சீசனல் ஃப்ரூட்ஸு இல்லை பூவு ஏதோ வருது, கிடைக்குது, அவங்க வந்து கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து போய் ராஜாக்கு அப்பப்போ போய் கொடுக்கறது, அதுக்கு பேர் வந்து அதை வந்து போகா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கரான்னா ஒரு பீரியாடிக் டேக்ஸ், அதாவது ஆனுவலா வரி, வருஷம் வருஷம் ஒரு வரி கட்டுவாங்க. அது இல்லாம ஒரு பீரியாடிக் குறிப்பிட்ட இடைவெளியில வந்து என்ன பண்ணணும்னா இந்த டேக்ஸ் வந்து கட்டுவாங்க. அடுத்து பலின்றது மக்களே வந்து விருப்பப்பட்டு ராஜாக்கு வந்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் விருப்பப்பட்டு அவங்களுக்கு விளைவிக்கிறது, அவங்களோட பொருளெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அப்புறமா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா இது வந்து கட்டாயமா நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதை வந்து ஒரு ஒடுக்குமுறை வரி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து உதியங்கான்றது போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதை மெயின்டைன் பண்றதுக்காக கலெக்ட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர் டேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு டேக்ஸ் தான். அடுத்து உபரிகரா. உபரிகரான்றது உபரிகராவும் ஒரு எக்ஸ்ட்ரா டேக்ஸ் தான். ஆனால் அது எதுக்காகன்றது ஒரு ஸ்காலர்ஸும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு கரெக்டான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இல்லை. அடுத்து ஹிரண்யா. ஹிரண்யான்றது ஒரு கோல்டு காயின்ஸ் இருக்கு இல்லையா, அது மேலே ஒரு விதிக்கப்படுற ஒரு வரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட தானியங்கள் விளைச்சல்ல ஒரு பங்குனை அரசுக்கு அப்படியே கொடுத்துடணும். அதையும் ஹிரண்யான்னு சொல்லுவாங்க. அடுத்து வாதபூதா. வாதபூதான்றது ஒரு ரைட்ஸ். அது ரைட்ஸ்னா சடங்குகள்னு சொல்லுவாங்க. விண்ட் அண்ட் ஸ்பிரிட்ஸ், காற்றுக்கும் ஆவிகளுக்கும் செய்ய வேண்டிய சடங்குகளுக்காக விதிக்கப்பட்ட பல்வேறு வரியை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா வாதபூதா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஹலிவக்காரா. ஹலிவக்காரான்றது இப்போ விவசாயம் செய்யறவங்க கலப்பை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த கலப்பை வச்சிருக்கிற ஒவ்வொருவரும் கட்ட வேண்டிய கலப்பை வரி, ப்ளவ் டேக்ஸ், அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஹலிவக்காரா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சுல்கா. சுல்கான்றது இப்போ ஒரு மர்ச்சன்ட்ஸ், வர்த்தகர்கள் ஒரு துறைமுகத்துக்கோ ஒரு நகரத்துக்குள்ளேயோ வராங்கன்னா அவங்க எடுத்துட்டு வந்த வணிக சரக்குல இருந்து ஒரு பங்கை ஒரு அரசருக்கு கொடுக்கறது. அது இப்போ இருக்கிற டோலோ இல்ல கஸ்டம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு ஈக்குவலா அதுக்கு ஏத்த மாதிரி இருந்தது தான் இந்த சுல்கா அப்படின்றது. அடுத்து கிளிப்டா அண்ட் உபகிளிப்டா. இது லேண்ட் வாங்குறப்பையும் அதை விற்கிறப்பையும் போடுற டேக்ஸ் தான் கிளிப்டா அண்ட் உபகிளிப்டா. குப்தா பீரியட்ல மைன்ஸ், சுரங்கங்கள் இருந்துச்சுன்றத அமரசிம்ஹா, வராஹமிஹிரா, காளிதாசா அவங்களுடைய படைப்புகளெல்லாம் அடிக்கடி அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அயன் ஓர் நமக்கு பீகார்லையும், காப்பர் ராஜஸ்தானியும் அந்த பீரியட்ல நிறைய இருந்ததாகவும், அதை இவங்க மைண்ட்ல இருந்து அதை தோண்டி எடுத்ததாகவும் குறிப்பிட்டிருப்பாங்க. நிறைய மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்க. அயனோட சேர்த்து வேற என்ன மெட்டல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கோல்டு, காப்பர், டின், லெட், பிராஸ், பிரான்ஸ், மைக்கா, மேங்கனீஸ், ஆன்டிமனி, ரெட் சாக். ரெட் சாக் இன்னொரு பேர் சன்சிலஜட்டா, அப்புறமா ரெட் அர்சனிக், அதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்போ விவசாயம் பண்ணவங்களுக்கு அடுத்து இந்த மெட்டலர்ஜி பண்றவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பேர் பிளாக் ஸ்மித்ஸ். அவங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஏன்னா நிறைய வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள் பண்றதுல இருந்து விவசாயம் இப்போ விவசாயம் விளைவிக்கிறதுக்கு சில பொருள் தேவை இல்லையா, அதை செய்யற வரைக்குமே அவங்க நிறைய திங்ஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதனால கல்டிவேஷன் விளைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ அவங்களுக்கு சொசைட்டில ஒரு மதிப்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க பீரியட்ல இருந்த ஒரு மெட்டலர்ஜிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா மெஹ்ரோலி அயன் பில்லர். அது டெல்லியில இருக்கு. அது சந்திரகுப்தா 2 பீரியட்ல செஞ்சது. பட் அப்ப இருந்து இப்போ வரையும் அது எந்த ஒரு துரு பிடிக்காம அப்படியே இருக்கு. அது உங்களுடைய திறமையை தான் காட்டுது, மெட்டலர்ஜி டேலண்ட்டை காட்டுது. ஸோ அது ஒரு லேண்ட்மார்க். அப்புறம் சீல்ஸ் அண்ட் ஸ்டாச்சூஸ் ஆஃப் புத்தா அங்கே நிறைய இருக்கு. ஸோ அதுவுமே அவங்களுடைய மெட்டல் டெக்னாலஜியை நமக்கு காட்டுது. குப்தன் எக்கனாமிக்கு அவங்க செஞ்ச ட்ரேடும் ஒரு பெரிய காரணம் தான் எக்கனாமி டெவலப்மெண்ட்டுக்கு. ஏன்னா அவங்க இன்டர்னலாக மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸ் ட்ரேடிங்கும் பண்ணியிருக்காங்க. ட்ரேடர்ஸ் 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க, ஸ்ரஷ்டி, ஸ்ரத்தவஹான்ட்டு. ஸ்ரஷ்டினா ஒரு பர்டிகுலர் பிளேஸில் செட்டில் ஆகி அங்கேயே ஒரு எமினன்ட் பொசிஷனில் இருந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறது. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது அவங்க தான் ஸ்ரஷ்டி ட்ரேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே சர்த்தவஹான்றவங்க கேரவன், அதாவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க கூட்ஸை கொண்டு போய் அங்கே ஒரு ப்ராஃபிட்டபுளாக விற்கிறது. அவங்கள சர்த்தவஹான்னு சொல்லுவாங்க. அவங்க ட்ரேடிங் பண்ணுறது டெய்லி யூஸ் பொருள்லேருந்து லக்ஸுரி குட்ஸ் வரையுமே ட்ரேட் பண்ணியிருக்காங்க. பெப்பர், சாண்டல்வுட், ஹார்ஸ், கோல்டு, காப்பர், அயன், அந்த மாதிரி நிறைய பொருள் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ல கில்டுன்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க.
அந்த கில்டுன்றது ஒரு சொசைட்டி ஒரு ஆர்கனைசேஷன். அங்கே வந்து காமன் இன்ட்ரெஸ்டோட இருக்கிறவங்கள வந்து கில்டுன்னு சொல்லலாம். இல்லைன்னா ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அசோசியேஷன் ஆஃப் மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாரதா அண்ட் பிரகஸ்பதி ஸ்மிருதி அதில் வந்து அந்த கில்டோட ஆர்கனைசேஷன், அப்புறம் அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி எல்லாம் செய்வாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ கில்டுனா ஒரு சீஃப் இருப்பார், அவருக்கு கீழே 2 3 ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு லா எழுதி வச்சுருப்பாங்க, ரிட்டன் டாக்குமெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க வந்து சஜஷன் டெசிஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு பேங்காகவும் ஆக்ட் பண்ணுவாங்க. சம் மர்ச்சன்ட்ஸ்க்கு தேவைப்படுறப்ப காசு கொடுக்கறது அந்த மாதிரி இவங்க வந்து இந்த கில்டு வந்து செய்யும். உசரின்னு ஒரு டேர்ம் மென்ஷன் பண்ணிப்பாங்க. உசரின்னா லெண்டிங் ஆஃப் மணி ஃபார் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி கொடுக்கறதுன்ற மாதிரி. ஸோ அது வந்து அப்போவே குப்தா பீரியட்லேயே வந்து இருந்திருக்கு. நிறைய போர்ட்ஸ், இந்த ட்ரேடிங்க்காக நிறைய போர்ட்ஸ் இந்தியாவில் இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் கல்யாண், சவுத் ஆஃப் மும்பையில் இருக்குது, மும்பை பக்கத்தில் இருக்குது கல்யாண். அப்புறம் மேங்களூர், அப்புறம் மலபாரில். ஸோ இந்த மாதிரி நிறைய போர்ட்ஸ் இருந்திருக்கு. ஃபாஹைன் சைனீஸ் ட்ராவலர், அவர் வந்து என்ன போர்ட் பற்றி சொல்லியிருப்பாங்கன்னா டம் ரலிப்டி, பெங்காலில் இருக்கிற டம்ரலிப்டி அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் சென்டர் அதை பற்றி சொல்லியிருப்பார், ஈஸ்ட் கோஸ்டில் இருக்குது. ஸோ அது வந்து அந்த போர்ட் வந்து நிறைய கண்ட்ரிஸோடு கனெக்ட் ஆகிருக்கு. பர்ஷியா, அரேபியா, ஸ்ரீலங்கா அதோடலாம் கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் வந்து அங்கே வந்து இந்தியா வந்து ட்ரேட் எப்படி இருந்தது, ட்ரேட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததுன்றதை பற்றியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இவர் வந்து சீ ரூட் பிட்வீன் இந்தியா அண்ட் சைனா பற்றியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவிலேருந்து என்னென்ன கூட்ஸ் எல்லாம் சைனாவுக்கு ட்ரேட் பண்ணாங்கன்னா ரேர் ஜெம்ஸு, பேர்ல்ஸு, டெக்ஸ்டைல்ஸ், அரோமாஸ், அதெல்லாம் அரோமேட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து சில்க் வந்து சைனா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் குப்தாஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் டு பில்ட் டெம்பிள்ஸ். அவங்க வந்து 2 வகையான டெம்பிள்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ராக்கட் கேவ் டெம்பிள், செகண்ட் வந்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள். ராக்கெட் கேவ் டெம்பிள்ஸ்னால் இந்த இமேஜ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும், ஒரு பெரிய ராக்கை வந்து அப்படியே குடஞ்சி அதில் வந்து கோயில் கட்டியிருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா அஜந்தா அண்ட் எல்லோரா இன் மகாராஷ்டிரா, பாக் இன் மத்திய பிரதேஷ், உதயகிரி கேவ்ஸ் இன் ஒடிஷா. அதே மாதிரி அடுத்து ஸ்ட்ரக்சரல் டெம்பிள். ஸ்ட்ரக்சரல் டெம்பிள்ல ஒரு 5 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரூஃப் ஸ்கொயர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு கோயில் கட்டியிருப்பாங்க, அதோட ரூஃப் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் கங்காளி தேவி டெம்பிள் எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேஷில் இருக்குது. செகண்ட் டைப் வந்து ஃப்ளாட் ரூஃப்ட் ஸ்கொயர் டெம்பிள். இதுக்கு வந்து ஒரு விமானா ஆர் செகண்ட் ஸ்டோரி, அதாவது 2வது அடுக்கு மாதிரி இருக்கும். இது வந்து இவங்க திராவிடியன் ஸ்டைலில் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இது வந்து திராவிடியன் ஸ்டைலில் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லட்கான் டெம்பிள் இன் ஐஹோல், கர்நாடகாவில் இருக்கிறது. அடுத்து தேர்ட் வந்து ஸ்கொயர் டெம்பிள் வித் ஷிகாரா. அதாவது ஷிகாரானா இங்கே வந்து ஒரு கர்விலீனியர் டவர் இருக்கும், அது மேலே அந்த ரூஃபில் வந்து கர்விலீனியர் டவர், அதுக்கு பேர் தான் ஷிகாரா. இது வந்து என்னென்னா நாகாரா ஸ்டைல் அப்படில கட்டியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து தசாவதாரா டெம்பிள் இன் உத்தரப்பிரதேஷ். ஃபோர்த் வந்து ரெக்டாங்குலர் டெம்பிள், கபட்டேஸ்வரா டெம்பிள் ஆந்திர பிரதேஷில் இருக்கிறது ஒரு ரெக்டாங்குலர் டெம்பிள். அதே மாதிரி ஃபிஃப்த்து வந்து சர்க்குலர் டெம்பிள், மணியார் மேட்ச் ஷ்ரைன் இன் ராஜ்கீர் பீகாரில் இருக்கிறது வந்து சர்க்குலர் டெம்பிள். குப்தா பீரியடில் வந்து ஸ்டாச்சூஸ் வந்து மெட்டல்ஸில் செஞ்சுருக்காங்க. அது வந்து ஒரு ரிமார்க்கபிள் எக்ஸாம்பிள் தான் வந்து 18 feet காப்பர் இமேஜ் ஆஃப் புத்தா இன் நாலந்தா. இந்த இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த இதில். அதே மாதிரி சுல்தான்கஞ்ச் பீகாரில் வந்து புத்தாவோட 7.5 feet ஒரு மெட்டல் ஸ்டாச்சுவும் இருக்குது. பெயிண்டிங்ஸ் பொறுத்தவரையும் குப்தா பீரியடில் முரல் பெயிண்டிங்ஸ் தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. அது வந்து இப்பயும் வந்து அஜந்தா, பாக், பதாமி போன்ற பிளேஸில் வந்து பார்க்க முடியும். அஜந்தாவில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் வந்து நாட் ட்ரூ ஃப்ரெஸ்கோஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கில். அப்படின்னா ஃப்ரெஸ்கோஸ்னால் யூஸ்வலாக அந்த பெயிண்டிங் வந்து அந்த பிளாஸ்டர் வெட்டாக இருக்கும்போதே வந்து பெயிண்ட் பண்ணிடுவாங்க. பட் அஜந்தாவில் இருக்கிறது மட்டும் அது நல்லா ட்ரையாக செட் ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அஜந்தா கேவ்ஸில் வந்து லைஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் புத்தா, அப்புறம் ஜட்டாக்கா ஸ்டோரிஸ் அதை தான் வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போவும் வந்து அந்த பெயிண்டிங்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இவ்வளோ வருஷம் கழித்து அந்த கலர்லாம் எதுவும் ஃபேட் ஆகாமல்
நல்லா இருக்குன்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் ஆர்ட் ஆஃப் அஜந்தா அண்ட் பாக் ஷோஸ் தி மத்திய தேச ஸ்கூல் ஆஃப் பெயிண்டிங் அட் இட்ஸ் பெஸ்ட். அடுத்து டெரகோட்டா அண்ட் பாட்ரிஸும் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போது க்ளே ஃபிகர்ஸ் வந்து நிறைய காடுக்கெல்லாம் வந்து க்ளே ஃபிகர்ஸ் வந்து இருக்கும். விஷ்ணு, கார்த்திகேயா, துர்கா, நாகா இந்த மாதிரி கடவுளுக்கு வந்து க்ளேல வந்து ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதே மாதிரி பாட்ரி ரிமைன்ஸ் இப்போவும் வந்து ராஜ்கர், ஹஸ்தினாபூர், பாஷர் போன்ற பிளேஸில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அவங்க வந்து ரெட்வேர் பாட்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து லிட்ரேச்சர் போகலாம். லிட்ரேச்சர் வந்து குப்தாஸ் வந்து சான்ஸ்கிரிட் தான் அவங்க அஃபிஷியல் லாங்குவேஜாக வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மிருதி லிட்ரேச்சர் இருந்தது. பட் அது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து லாஸ்ட் ஃபேஸ் குப்தா பீரியடில் தான் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஸ்மிருதி லிட்ரேச்சர் இருந்திருக்கும். குப்தா பீரியடில் வந்து சான்ஸ்கிரிட் கிராமர் வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். நிறைய ஸ்காலர்ஸ் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பனினின்றவங்க வந்து அஷ்டத்யாயின்ற புக் எழுதியிருப்பாங்க. பதஞ்சலின்றவர் வந்து மகாபஷ்யான்ற புக் எழுதியிருப்பாங்க. அப்புறம் அமரகோசா அப்படின்றது வந்து அமரசிம்மான்றவர் எழுதியிருப்பார். சந்திரவியகரணம் அப்படின்ற புக்கை வந்து ஒரு புத்திஸ்ட் ஸ்காலர் ஃப்ரம் பெங்கால், அவர் பேர் வந்து சந்திரோகோமியா, அவர் வந்து எழுதியிருப்பார். புத்திஸ்ட் லிட்ரேச்சர்ஸும் வந்து இந்த பீரியடில் இருந்திருக்கும். புத்திஸ்ட் லிட்ரேச்சர் இனிஷியலாக வந்து பாலியில் இருந்திருக்கும், பாலி லாங்குவேஜில். லேட்டராக வந்து சான்ஸ்கிரிட் அண்ட் பாலி அது மிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வந்திருக்கும். ஆரிய தேவா அண்ட் ஆரிய அசங்கா அவர் தான் வந்து ஒரு மோஸ்ட் நோட்டபிள் ரைட்டர்ஸ் குப்தா பீரியடில். ஃபர்ஸ்ட் ரெகுலர் புத்திஸ்ட் ஒர்க் ஆன் லாஜிக் வாஸ் ரிட்டன் பை வாசுபந்து. அதே மாதிரி வாசுபந்துவோட சீடர் டிசிபிள் அவர் பேர் வந்து திக்னாங்கா, அவரும் வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருப்பார். ஜெயின் லிட்ரேச்சரும் வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரக்ரித் லாங்குவேஜில் தான் இருந்திருக்கும். அப்புறமா போக போக சான்ஸ்கிரிட்டும் அதோட மிக்ஸ் ஆகி ரெண்டுத்தையும் சான்ஸ்கிரிட் பிரக்ரித் லாங்குவேஜில் இருந்திருக்கும். இப்போ விமலான்றவங்க வந்து ஜெயினா வெர்ஷன் ஆஃப் ராமாயணா எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி சித்தசேனா திவக்கரா அவங்க வந்து லைக் த ஃபவுண்டேஷன் ஆஃப் லாஜிக் அமாங்ஸ் த ஜெயினஸ். செக்குலர் லிட்ரேச்சரை பொறுத்த வரையும் நமக்கு தெரியும் சமுத்திரகுப்தா கவிராஜான்னு சொல்லுவோம். அவரை வந்து அவங்களுடைய கோர்ட்டில் வந்து நவரத்னாஸ் இருந்திருப்பாங்க. 9 மெம்பர்ஸ் எமினன்ட் இன் 9 டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாருன்னா காளிதாசா, அமரசிம்ஹா, ஹரிசேனா, வராகமிஹிரா, தன்வந்திரி, சங்கு, கஹா பனகா, வராருச்சி, விட்டல் பட்டா அந்த மாதிரி 9 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க பீரியடில் வந்து ட்ராமாஸ் எல்லாம் ஃபேமஸாக எழுதியிருப்பாங்க. காளிதாசா வந்து சகுந்தலம், மாளவிக்க அக்னிமித்ரம், விக்ரமௌரவ ஷியான், அப்புறம் சுத்ராக்கான்றவங்க வந்து மிருச்ச கட்டிகான்னு எழுதியிருப்பாங்க. விஷாக தத்தாவோடது வந்து முத்ர ராட்சசா அண்ட் தேவி சந்திரகுப்தம். ஸோ அவங்க வந்து எலைட் பீப்புள் நல்லா படித்தவங்க வந்து அந்த பீரியடில் சான்ஸ்கிரிட்டில் பேசுவாங்க. காமன் பீப்புள் வந்து பிரக்ரித் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரக்ரித் லாங்குவேஜும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் இருக்கும். இப்போது மதுராவில் வந்து அதை சுரசேனின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பீகாரில் வந்து அதை வந்து மக்கத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் டிஃப்ரெண்ட் நேமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி தான் வந்து ஒரு மகா விக்ரகான்னு சொல்லுவாங்க. புத்திஸ்ட் மான்ஸ்ட்ரி, லார்ஜஸ்ட் புத்திஸ்ட் மான்ஸ்ட்ரி இன் ஏன்ஷியன்ட் பீரியட். அது வந்து கட்டினவங்க வந்து நமக்கு தெரியும் குமாரகுப்தா 1. ஸோ இது வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக இப்போ இருக்குது. இது வந்து பீக்கில் இருந்த பீரியடில் வந்து ஃபாரின்லேருந்து கூட ஸ்காலர்ஸ் வந்து இங்கே படித்தாங்க. சைனா, கொரியா, டிபெட், சென்ட்ரல் ஏஷியா, ஸ்ரீலங்கா அது மாதிரி பிளேஸ்ல இருந்தெல்லாம் வந்து இங்கே வந்து படிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சைலேந்திரா டைனாசிட்டி ஆஃப் இந்தோனேஷியாவுக்கும் இங்கே காண்டாக்ட் இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்து ஒரு மானஸ்ட்ரியை வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அப்புறமா என்ன ஆகும், நாலந்தா வாஸ் ரான்சாக்ட் அண்ட் டெஸ்ட்ராய்ட் பை பக்தியார் கல்ஜி. அந்த மம்லுக் டைனாசிட்டியில் இருக்கவங்க வந்து 1200 வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமும் கூட கொஞ்ச நாள் இது ஒர்க் கண்டினியூ டு ஃபங்க்ஷன். அப்புறமா லேட்டராக கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அப்படியே அழிஞ்சிடுச்சு. அப்புறம் 1915 நடந்த எக்ஸ்கவேஷனில் ஒரு 11 மானஸ்ட்ரீஸு, அப்புறம் 6 பிரிக் டெம்பிள்ஸு, அது எல்லாமே ஒரு 30 ஏக்கர்ஸில் கிடச்சிருக்கும். ஸோ கவர்மெண்ட் வந்து இதை வந்து ஒரு நாலந்தா ஆர்கியாலஜிக்கல் மியூசியம்ன்ட்டு கட்டி அதில் வந்து இந்த மாதிரி அது கிடச்ச பொருள் எல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்குது இப்போ. And also Government of India recently revived this university.
குப்தா பீரியடில் மேக்ஸ் அண்ட் ஆஸ்ட்ரானமி நாலேஜ் ரொம்ப இருந்த ஒரு ஜீனியஸ் வாழ்ந்திருப்பார். அவர் தான் வந்து ஆரியபட்டா. அவர் தான் இன்வென்ஷன் ஆஃப் தியரி ஆஃப் ஜீரோ, அது மட்டும் இல்லாமல் எவல்யூஷன் ஆஃப் டெசிமல் சிஸ்டம், அது எல்லா கிரெடிட்ஸும் அவருக்கு தான் போகணும். அவர் வந்து சூரிய சித்தாந்தான்ற ஒரு புக்கும் எழுதியிருப்பார். அந்த புக்கில் வந்து சூரிய கிரகணத்துக்கு என்ன காரணன்ற மாதிரி ரீசன்ஸ் எல்லாம் போட்டிருப்பார். ஒரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து எர்த்தோட சைஸும் வந்து கால்குலேட் பண்ணியிருப்பார். அது மாடர்னாக எஸ்டிமேட் பண்ண சைஸோட ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரானமர் டு டிஸ்கவர் எர்த் ரொட்டேட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன். ஸோ சூரிய சித்தாந்தன்ற புக்கு ஒன்று, இன்னொன்று ஆரியபட்டியம். ஆரியபட்டியம் வந்து மேக்ஸ் ரிலேட்டடாக இருக்கும். அரித்மெட்டிக், ஜாமெட்ரி, அல்ஜீப்ரா அதெல்லாம் வந்து அதில் கவர் பண்ணியிருப்பார். வராஹமிஹிரான்னு ஒரு ஆஸ்ட்ரானமர் வந்திருப்பார். அவர் வந்து பிரிஹாத் சம்ஹிதா அப்படின்னு ஒரு என்சைக்ளோபீடியா, அதில் எல்லாமே இருக்கும். ஆஸ்ட்ரானமி, ஃபிசிக்ஸ், ஜியாகிரஃபி, பாட்னி, ஹிஸ்ட்ரி எல்லாமே ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி எழுதியிருப்பார். பிரிஹாத் சம்ஹிதா. அவர் எழுதின வேற புக்கு வந்து பஞ்ச் சித்தாந்திகா, பிரிஹத் ஜதகா அப்படின்றது. அப்புறம் பிரம்மகுப்தான்னு ஒருத்தர், அவர் வந்து என்ன எழுதினாருன்னா பிரம்மஸ்புதா சித்தாந்தா கந்த கத்யாகா அப்படின்ற புக்ஸு. இது வந்து மேக்ஸ் ரிலேட்டட் புக்ஸு. அதே மாதிரி மெடிக்கல் சயின்ஸ், வராஹமிஹிரா வந்து மெடிக்கல் சயின்ஸ் புக்கும் எழுதியிருப்பார். நவநிட்டகம்னா அதில் வந்து ரெசிபிஸ், ஃபார்முலேஷன் ஃபார் மெடிசன், அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன், இந்த வியாதிக்கு என்ன கொடுக்கணுன்ற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அவர் எழுதியிருப்பார். ஹஸ்த ஆயுர்வேதான்ற புக்கை வந்து பால கப்யான்றவர் எழுதியிருப்பார். அது வந்து ஒரு வெட்டினரி சயின்ஸ் புக்கு. ஸோ மெடிக்கல் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப இருந்திருக்கு. எஸ்பெஷலி வராஹமிஹிரா வாஸ் எக்ஸலண்ட் இன் இந்த மெடிக்கல் இதில். அதே மாதிரி தன்வந்திரின்றவரும் ஒரு ஃபேமஸ் ஃபிசிஷியன். டிக்ளைன் ஆஃப் குப்தா எம்பையர். குப்தா எம்பையர் டிக்ளைனுக்கு மெயின் ரீசன் வந்து ரூலர்ஸ் வந்து அவங்களுக்குள்ளேயே அடுத்து யார் வர்றதுன்ற சண்டை. அது ஒன்று. அவங்க வந்து அந்த எம்பரர் வந்து மிலிட்ரி கான்குவஸ்ட் பண்ணுறதுலையோ இல்லை அவங்களுடைய இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுலையோ இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருந்திருக்காங்க. அது போக ஃபாரின் இன்வேஷன், ஹன்ஸு அவங்களாம் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஏற்கனவே ஜாயின் ஆன குரூப், இப்போ வக்கடக்கா கிங் அவர் இருக்கார் இல்லையா, அவர் மறுபடியும் மால்வாவையும் குஜராத்தையும் குப்தாஸ் கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன் குப்தாவோட டிக்ளைனுக்கு. அவங்க டிக்ளைனுக்கு அப்புறம் நிறைய எம்பரர் வந்து அப்படியே உடஞ்சி நிறைய சின்ன சின்ன ரூலர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அவ்வளோதான் குப்தா பற்றி. தேங்க்யூ.